ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் பார்த்தாலே தெரியும், ஜேசிபியில் வர்ற லைட்ஸ் ஐட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன லைட்ஸ் இருக்குது, இப்போ நியூ மாடலில் என்னென்ன வந்திருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3D மாடல், 3DX, சூப்பர், எக்ஸ்ட்ரா, இன்னும் நிறையா மாடல் எதுக்கு வேணாலும். இப்போ ஓவரால் க்ரெயினுக்கு கூட நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இதை ஆல்ட்ரேட் பண்ணி. இதில் எல்இடி லைட்ஸும் இப்போ ரொம்ப அதிகமாக நம்மகிட்ட லான்ச் ஆகிருக்குது. நிறையா டைப்ஸில் நமக்கு லான்ச் ஆகிருக்குது. ஸோ ஒவ்வொரு லைட்ஸாக பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லைட்டு, கேபினுக்கு மேலே வர அந்த மஞ்சள் கலர் கேபினுக்கு மேலே வர ஒர்க்கிங் லைட்டு, 3D மாடலுக்கு யூஸ் பண்ணுற டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் க்ரெயினுக்கும் இதே மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 3D மாடலுக்கு யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் லைட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3DX மாடலுக்கு யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் லைட்டு. இதுக்கு மேலே இன்னொரு கவர் ஒன்று போட்டு ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. இது பேக் சைடில் வந்து உங்களுக்கு அந்த கேபின் இருக்காது. இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த கேபினுக்கு உள்ளே ஃபிக்ஸ் ஆகுறதுனால பேக் அவுட்லெட் வந்து இதில் இருக்காது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3DX மாடலுக்கு யூஸ் ஆகும். 3DX 6.7லேருந்து நமக்கு லேட்டஸ்ட் கேபின் 13 வர்றது வரைக்கும் இந்த மாதிரி லைட்ஸ் வந்து அந்த கேபினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் லேம்ப்புன்னு சொல்லுவாங்க. நைட் டயத்தில் ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற லைட்டு. ஜேசிபியோட பேக் சைடில் வந்து 2 அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் வரும். இது வந்து ஸ்கொயர் டைப்பு, இன்னொன்று வந்து ஓவல் டைப்பில் இருக்குது. இந்த ஸ்கொயர் டைப்பை பற்றி பார்த்தீங்கன்னா 3DXக்கு 2006லேருந்து 13 வரைக்கும் லேட்டஸ்ட் கேபின் வர்றது வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து லேட்டஸ்ட் மாடலுக்கும் நமக்கு இப்போ வர்ற மாடலுக்கு 2022, 23க்கு இந்த மாதிரி லைட்டு தான் ஓல்டு மாடல் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோர் வச்சு எல்இடி டைப்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 12 வாட்ஸ் தாங்க இப்போ காமிச்சிட்டு இருக்க எல்லா லைட்ஸுமே நம்மகிட்ட 12 வாட்ஸில் தான் அவுட்புட் கொடுக்குற லெவலுக்கு இருக்கும். சும்மா பட்டையை கிளப்புற லெவலுக்கு நமக்கு போதுன்ற லெவலுக்கு மேலேயே நமக்கு பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து எல்இடி லைட்டில் இந்த ஸ்கொயர் டைப்பில் பார்த்தீங்கன்னா 16 லைட்டு வச்சு வரும் உள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 2013லேருந்து 2021 வரைக்கும் எக்ஸ்ட்ரா மாடலுக்கு யூஸ் பண்ணலாம், சூப்பர் மாடலுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மாடல்களுக்கு ஓவல் லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபினில் லேட்டஸ்ட் மாடல் 13க்கு மேலே வர்றதுக்கு 4 லைட்டும் இதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்லேயும் 2 லைட்டு வரும். அந்த லைட்டுக்கும் ஓவல் டைப்பில் மொத்தம் 6 லைட்டும் இதுதான் வரும். லேட்டஸ்ட் மாடலுக்கு யூஸ் பண்ணுற லைட் இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சும்மா கோர் வந்து அலுமினியம் கோர் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அதே ஆட்டோ ஃபோக்கஸோடு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சும்மா பட்டையை கிளப்புற லெவலுக்கு இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்இடி டைப்பில் கேட்பாங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு எல்இடி டைப்பில் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதிகமாக கேட்டுட்ருக்கிறதும் எல்இடி டைப்பில் தான் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2007, 8 மாடல்களுக்கு மட்டும் பெருசாக வரும் அந்த டைப் லைட்டு. மற்றபடிக்கு எல்லா மாடலுக்குமே ஜேசிபியில் 3D, 3DX மாடலு, சூப்பர் மாடல், எக்ஸ்ட்ரா மாடல் எல்லாத்துக்குமே இந்த சின்ன டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓவரால் ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுறாங்க அந்த ஷேர் ஆட்டோ, அப்புறமா டெம்போ, இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கும் இது ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுறாங்க. நம்மகிட்ட வாங்குறது ஒரு சிலர் இதே மாதிரியும் வாங்குறாங்க. ஸோ எல்லா மாடலுக்குமே அந்த லைட் யூஸ் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி டைப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எல்இடி டைப்பில் பார்த்தீங்கன்னா அதில் பல்பு மாற்ற தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓவரால் உங்களுக்கே தெரியும். ப்ளக் பாயிண்ட் எல்லாம் பக்காவாக அதே மாதிரி தான். நார்மல் லைட்ஸ் பல்பு போட்டு யூஸ் பண்ணுறது மாதிரியே தான் இதுக்கும் அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கழட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி தான் ஆப்ஷனில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2007, 8 இந்த 2 மாடல்களில் ஒரு சில இதில் நமக்கு மாறி வரும். ஒரே ஒரு மாடலுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பெரிய சாம்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி க்ரெயினுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லைட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது பெருசு வந்து சின்னதுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். ஆல்ட்ரேட் பண்ணி போட்டால் மட்டுமே யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நமக்கு எல்இடி டைப்பில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ப்ளக் பாயிண்ட் மாதிரி கிடையாது, நமக்கு பின்னு
பின்னு டைப்பு மட்டும் மேல் பின்னு டைப்பு மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை போய் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையானதில் ஆல்ட்ரேட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து இந்த லைட்டு ஸ்கொயர் டைப் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற லைட்டு, க்ரைனுக்கும் ஆல்ட்ரேட் பண்ணி போடுற ஒரு லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3D மாடலுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 3D மாடலுக்கு முன்னாடியும் சரி 2006 வர 3DXலேருந்து லேட்டஸ்ட் கேபின் 2012-13 வரைக்கும் இந்த மாதிரி மாடல் டைப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ஹெட்லைட்டுக்கு பேசிக்காக எல்லாத்துக்குமே கம்பல்சரி இண்டிகேட்டரோட சேர்த்து தான் வரும். பேக்கில் தனியாக ஃப்ரண்டில் தனியான்றது நம்ம பண்ணுறது கிடையாது. ஓவரால் ஃபுல் அசம்பிளியாக தான் கொடுத்துட்ருக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு எல்இடியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது 3DX மாடலுக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். இது எல்இடி டைப்பு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ப்ளக் பாயிண்ட்டு பக்காவாக அக்சஸர் பிசுறு மாறாமல் அப்படியே பக்காவாக உங்களுக்கு 3DX மாடலில் என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். அது உங்களுக்கு மாறுது அப்படின்னா நீங்கள் ஆல்ட்ரேட்டிவ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா கட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் அடிச்சுக்கலாம். இதில் ஒரு ரிங்கு மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க எல்இடி. உள்ளே வந்து சிட்டி லைட்டும் ஹெட்லைட் பல்பும் மெயினாக வரும். அது வந்து மாற்றிக்கலாம். ரிங்கு டைப் மட்டும்தான் வரும் எல்இடியில். இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு 2013 to 2018-19 வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணலாம். 2013 மாடல்னு வச்சுக்கோங்களேன். ஜேசிபி இன்ஜினுக்கு லேட்டஸ்ட் கேபின் பட்டர்ஃப்ளை கேபின் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை கேபின், 3DX கேபின், 3D கேபின், இந்த கேபினை பொறுத்து தான் நமக்கு லைட்ஸும் எல்லாமே மாறும். அது ஒன்று தெரியாதவங்களும் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா 2013க்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 2012 மாடல்லேருந்து, அதாவது இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா அதில் வர்ற எல்இடி 2013 பட்டர்ஃப்ளை கேபினுக்கு இந்த எல்இடி டைப்பு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆல்ட்ரேட் பண்ணலாமா, 3DXக்கு ஆல்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பண்ணலாம். அது எல்லாம் நம்மளோட ஒர்க்கு தான், அவ்வளோதான். ஆல்ட்ரேட் பண்ணி எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் கொடுக்குறது வந்து லேட்டஸ்ட் கேபினுக்கு கொடுக்குறது. அது வந்து ஸ்கொயர் டைப்பில் தான் வரும். உள்ளேயும் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் தான் வரும். லேட்டஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் தான் வரும். ஃபுல் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து 2019 இப்போ வர்ற 21, 22 வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான லைட்டு. இந்த ஹெட்லைட்டுக்கும் 2013க்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்டெல்லாம் இருக்காது. இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இண்டிகேட்டர் வந்து இதில் வந்து அந்த பல்பு கலரில் எல்லோ கலர் ஷேடில் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஷேடில் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. வேறு ஒன்றும் அவ்வளோவா சொல்லிக்கிற லெவலுக்கு இருக்காது. 13க்கு வர்றதையும் 19க்கு யூஸ் பண்ணலாம், 19க்கு வர்றதையும் 13க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. 3DX மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸ்கொயர் டைப்பில் வரும். உள்ளே வந்து லேம்ப்பு வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்கும். ஓவரால் டீட்டெயில் இது மட்டும்தான். ப்ளக் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். லேட்டஸ்ட்டுக்கும் சரி 3DXக்கும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓவரால் நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் அவ்வளோதாங்க. இன்னும் எதுவும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். ஹெட்லைட்டுக்கு யூஸ் பண்ணுற பல்பு H4 பல்பு, ஒர்க்கிங் லைட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த H3 பல்பு எல்லாமே பாஸ் பிராண்டில் தான் கொடுத்துட்ருக்குது. சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை போய் டச் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லைக் மட்டும் நீங்கள் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு தரமான வீடியோ இல்லைனா மொக்க வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.